ஹே ஹலோ கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபுல் வீடியோ தான். ஸோ வந்து இப்போ தான் நான் குளித்து முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் அம்மா சாமி கும்பிட்றதுக்காண்டி வந்து பூவெல்லாம் வெட்டி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கோயில் போயிருக்காங்க. நான் அதுக்குள்ளேயே வந்து பூவெல்லாம் கட் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு வந்து பூஜை ரூமெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு ஒரு டெடிக்கேட்ஸனாக வந்து என் அம்மா பொங்கல் சுண்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு கோயில் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டையும் படைச்சிட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதாங்க வேலையே. அதனால நம்ம பூவெல்லாம் வெட்டி ஃபஸ்ட்டு சாமிக்கு போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தடுத்து பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஹாப்பி பொங்கல் சொல்லுடா. ஹாப்பி பொங்கல் டு ஆல். டிவிகே நம்பர் வேற யாருக்குள்ளயா? அவள நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா. எங்கள் ஏரியா கோயிலில் வந்து மார்கழி மாதம் வந்து முடிகிறனால எல்லாமே கோயிலில் இருந்து தெரியல ஒன்றும். எடுத்துக்கிட்டு இருக்கேக்கா. இவங்க தான் வந்து என்னோட கசின். ஹாய் சொல்லுங்க. கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 பேரை காமிக்க போறோம். அங்கவை சங்கவை வாங்க. இவங்க வந்து அங்கவை, இந்த சங்கவை. என்னோட வைக்க மாட்டேன். அவங்க என்ன சொல்லலாம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி சொல்றேன். சரி பாய், போயிட்டாங்க. போதும் போதும் போதும். தலையில வச்சுக்கோங்க, தலையில வச்சுக்கோங்க. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போடவே மாட்டேன். எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி. இப்போ வந்து கரும்பு உடைத்தல் போட்டி. இப்படி முட்டியில வச்சு ஓடிங்க, முட்டியில வச்சு ஓட. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு தன்சி. கரும்பு தான் உங்களுக்கு பரிசு. நீங்க எத்தனை கரும்பு உடைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான். கரும்பு பரிசு ஆயிடுது. ஏன்னா நாங்க கரும்பு ஷூட் எடுக்க வந்தோங்க. இங்க பாருங்க கடவுளே. உடைங்க உடைங்க. அவ்வளவுதான், உடைச்சு முடிச்சிட்டேன். உடைச்சாச்சா? வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க வெற்றிகரமா. பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சிஸ்டர் இந்த கேசரி வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. கேசரி அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க கொஞ்சம். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் ஸ்பெஷல். ஓப்பன் பண்ணுங்க சிஸ்டர். உங்களுக்கு கூட நல்லா இருக்கும் கேசரி. பாருங்க. எங்க அக்காவே சாப்பிட்டு வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. ஏதாவது பண்ணுங்கடா. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? தரங்க. நாங்க சாப்பிடணும்ல. சரி, நாங்க சுகர் பேஷண்ட். உப்பு போடாம இருந்தே இல்லையா, அது வரையும் நல்லது. நான் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன்.
வீடியோ வரல அப்படின்னா எங்கள் அக்காவோட இன்ஸ்டா ஐடி போடுறேன், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, மெசேஜ் பண்ணி. நம்ம காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஸ்பெஷல் கேசரி சாப்பிட்றதுக்காண்டியே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இதுதான் கேசரி பாருங்க, கேசரி. இது யார் தப்பா நினைச்சாங்க? இருங்க, வாய் கொஞ்ச நேரம் திறக்க முடியாது. நல்லா இருக்கு. சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம் இருக்கு. பொங்கல் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நான் தான் செஞ்சேன். கேசரி தின்னும் போது சொல்லலை நான் செஞ்சேன்னு. பொங்கல் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே நான் செஞ்சேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காம, இந்த மாதிரி வந்து ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. என் அக்காவையும் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண சொல்லி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். ஓகே, இந்த கேசரிக்கு என்ன பேர் வைக்கலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எங்க அம்மா பாருங்க, தீவிரமா அப்படியே வீடியோ எடுத்து தீவிரமா வேலை செய்யற மாதிரி ஆக்செப்ட் பண்றாங்க பாருங்க. தீவிரமா ஒரு மொச்ச பயிர் செய்யறதுக்கு எவ்வளவு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது. எங்க அம்மா நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். சூப்பராகவே செய்வாங்க, சமைப்பாங்க. நம்பனாலும் நம்பலைனாலும் அதான் உண்மை. ஏன்னா எங்க அம்மா எனக்கு 500 ரூபா தரேடி சொல்லு அப்படின்னாங்க, அதனால சொன்னேன். 5 பைசா கூட தர மாட்டேன். சரி இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பாக்குமா? ஓகே ஓகே, பாருங்க ஆக்கி போடுறதே ஓசியில, இவங்களுக்கு வேற 500 ரூபா கொடுத்து இவங்களுக்கு சோறு தின வைப்பாங்களாம். இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குரு. ரைட்டு, டாடா பை பை. கரும்பு வச்சு போட்டு ஏய் யூடியூப்ல போட்டு விடுவேனடி. அதுதானே. ஹேமா ப்ளீஸ் என்ன மட்டும். ஓ நோ. இதா பேசுங்க. பொங்கலுக்கு வந்தோம், பொங்கலே தரல பாருங்க. மேல வீட்டு கூட போகாம கீழே நிக்க பேசிட்டு இருக்கா. சரி என்ன அப்படி பாக்குறீங்க? சரி. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம், கொடுக்கலன்னா போட்டா ரெடி. சரி, இருக்கேன். பொங்கல் போடுவான்னு கடைசியில பொங்கலே போட மாட்டேன்னு நினைக்கிறேன். கரும்பு கொடுப்பா, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கரும்பு. இது வந்து லக்கேஜ் நம்பர் 1, லக்கேஜ் நம்பர் 2, லக்கேஜ் நம்பர் 3, லக்கேஜ் நம்பர் 4. ஸோ வந்து நாங்கள் 4 லக்கேஜ் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து எல்லாருக்கும் பாய் 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 சொல்லு, பாய் சொல்லுடா. பாய், சே பாய் பாய். 3 நாள் கழித்து சந்திப்போம். பாய் பாய் பாய்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு பொங்கல் நைட்டு போயிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து இறங்கிடுவோம். நாளைக்கு வீடியோ வந்து போடலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது, ஆனால் எடிட் பண்ண டைம் இருக்காது. ஸோ வந்து ஷார்ட் வீடியோவாக போடலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு நேராக நம்ம வந்து பஸ் ஏறிடலாம். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கிட்ட பாய்.